அப்போ நம்மளோட பக்கத்து வீட்டுக்காராக்கள்ல தொழிலும் இல்லை, சாப்பாடும் இல்லை, குழந்தை பிள்ளைகளுக்கு, வயசாளிகள் இருக்கு, நோயாளிகள் இருக்கு, கொஞ்சம் மட்டி பார்த்து அவங்களையும் கவனிச்சுக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொன்னாங்க, யா அபூதர்ரே இதா தபக்த மரக்கத்தன் ஃபஅக்ஸிர் மாஅஹா, நீங்கள் கறியை ஆக்கினா உங்களோட வீட்டை கொஞ்சம் கறியில் தண்ணியை கூட வச்சு ஆக்குங்க, உங்களோட அல்லையிலே உங்களை அயலவர்களை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாம் அடிக்கடி நம்முடைய அயலவர்கள் நல்லா இருக்காங்களான்னு பார்க்கணும். நம்ம ஊர் தாண்டி நாடு தாண்டி தர்மம் செய்ய முனையிறம், பக்கத்தில் பிள்ளைகள் பசியோடு இருக்கக்கூடாது, பக்கத்தில் ஒருத்தர் அயலவர் பசியோடு இருக்கக்கூடாது, தேவையோடு இருக்கக்கூடாது. நாம் இருக்கும் வசதியோட நம்முடைய அயலவர்கள் பசியோடு இருந்த அந்த துரதிஷ்டம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிறது நம்முடைய வசதி, நம்ம கிடைக்கிற செல்வம் நம்முடைய ஏரியாவே ஜொலிக்கணும், யாரும் பஞ்சமாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு முயற்சியை நாம் எடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் யாரையாவது ஏரியாவில் சாப்பாடு தீர்ந்து போனால் போர் செய்கிற நேரம் ஒரு துணியை எடுப்பாங்களா, எல்லார்டையும் இருக்கிற சாப்பாடை சேகரிப்பாங்களா, சமண ஒரு கோப்பையால் அளந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் கொடுப்பாங்களாம். இப்படி நாமளும் நம்முடைய அயலவர்களையும் கவனித்து நம்முடைய உறவினர்களையும் கவனித்து